வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை மாற்றிய அவமானமான சம்பவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட அவமானமான சம்பவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை எப்படியாவது சரி கட்ட வேண்டும், நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடலாம் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ தடவைகள் யோசித்து பார்த்ததும் உண்டு. ஆனால் அது எதுவுமே ஈடேறாமல் போய்விட்டது என்று நாட்கள் போக போகத்தான் உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பித்திருக்கும். உங்களது குணத்தையே அது தலைகீழாகவே மாற்றி போட்டிருக்கும் அந்த ஒரு சம்பவங்கள். அதுவரை எல்லாரையும் நம்பிய மென்மையான தாராள குணம் கொண்ட அந்த பழைய மனிதர்கள் அன்றோடு இறந்து போனார் என்பதை நீங்களே உங்களுக்குள்ள உணர ஆரம்பித்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரின் மீதும் அதிகப்படியான பாசங்களும் அதிகப்படியான அக்கறைகளும் கொண்டதாலேயே உங்களை அனைவருமே ஏறி மிதித்து விட்டு சென்று விட்டார்கள். இனிமேல் அந்த பழைய மனிதரை போல் நாம் இருந்தால் நம்மை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்பதை உங்களுக்குள்ளேயே புரிய ஆரம்பித்து விட்டது. அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் நீங்கள் எல்லோரையும் சந்தேக கண்ணோடு பார்க்கும், எதற்கும் வளைந்து கொடுக்காத அசாத்திய முதிர்ச்சி கொண்ட ஒரு புதிய மனிதராகவே உருவெடுத்திருப்பீர்கள். அந்த ஒரு அவமானங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது, மாறாக உங்களை ஒரு இரும்பாக மாற்றுவதற்காக மட்டுமே தான் அப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் அதை சொன்னால் உங்களுக்குள்ள புரியாது. உங்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அவமானத்தை தேடி கொடுத்து விட்டார்கள், அவர்களை நான் சும்மா விடமாட்டேன், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றி தவறான ஒரு முடிவை எடுத்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே மிக தேவையில்லாத ஒரு சிக்கல்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். சிம்மம் ராசிக்காரங்களை, நம்பிக்கை உடைந்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது. உடையும் கண்ணாடியை மீண்டும் ஒட்ட வைத்துக் கொள்ளலாம், ஆனால் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் பழையபடி மாற்றுவது மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உயிராக நம்பிய ஒருவரின் செயல் உங்களை ஆழமாகவே காயப்படுத்தி போட்டிருக்கலாம். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் மாறிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. எல்லாரையும் எளிதாக நம்பக்கூடிய பழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்து போயிருக்கலாம். உங்களின் மனதை யாரிடமும் முழுமையாக திறக்காமல் இருக்க கற்றிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்கள் நம்பிக்கை துரோகத்தை ஆழமாக அனுபவித்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு சம்பவங்கள் மனிதர்களை பற்றிய உங்களுடைய பார்வையவே நிச்சயமா மாற்றி போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும், அது என்னை இன்னும் அழகாக மாற்றி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத சில விஷயங்களும் நடக்கலாம். அதே போல நம்பிய நபர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை கூட தேடி கொடுத்திருக்கலாம். இந்த இரண்டில் எது வேண்டுமானாலும் உங்களுக்குள்ள நடக்கலாம். ஜோதிடத்தில் சில உறவுகள் வாழ்க்கையில ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருவதாகவே கூறப்படுகிறது. அந்த பாடங்கள் வழியாகவே இருந்தாலும் அது இனிமேல் யாரை நம்ப வேண்டும் என்பதை தெளிவாக உணருவதற்காக மட்டுமே தான் உதவி செய்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் உடைந்த நம்பிக்கையை எதிர்காலத்தில் பாதுகாக்கும் அறிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப் போகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. சிம்மம் ராசியான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை என்பதை பிறந்து இப்பொழுது எதை செய்தாலும் அது என்னால் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையானது உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது மலரப்போகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமைந்துவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய காலங்களில் நடந்து உங்களுடைய வாழ்க்கையவை அது அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். உடல் நலத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட சோர்வுகளும் அசதி மற்றும் நீண்ட கால உபாதைகள் அனைத்தும் மெதுவாகவே மறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது.
சரியான மருத்துவமும் உடலுக்கு தேவையான ஓய்வும் கிடைத்து உங்களுடைய ஆரோக்கியங்கள் இப்பொழுது சீராக கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலுக்குள் ஒரு புதிய காந்த சக்தியும் ஊடுருவதை உங்களால் இப்பொழுது உணர முடியும். என்னால் முடியும் என்ற உடல் மற்றும் மன வலிமை கூடுவதால் நீங்கள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் உங்களுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களாகவே மாறிவிடுவீர்கள். மனதிற்குள் ஒரு புதிய அமைதியும் ஆழ்ந்த நிம்மதிகளும் இப்பொழுது பிறக்கப் போகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேலாவது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தானாகவே தேடி கொடுக்கும். வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி இருந்தாலும் உடல் நலம் இல்லை என்றால் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு யோசிக்க வேண்டும். கடந்த காலத்தில் வேலை அழுத்தம், மனக்கவலை அல்லது வாழ்க்கை முறையின் காரணமாக சோர்வுகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். முன்பு இருந்த உற்சாகங்கள் குறைந்தது போல நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்களுக்குள்ள உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு உடல் மற்றும் மனநிலைமையில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையவே இனி வரக்கூடிய நாட்களில் அழகானதாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீங்களே பார்த்து இப்பொழுதாவது தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்பக்கூடிய பழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்து போயிருக்கலாம். உங்களின் மனதை யாரிடமும் முழுமையாக திறக்காமல் இருக்க கற்றிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்கள் நம்பிக்கை துரோகத்தை ஆழமாக அனுபவித்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு சம்பவங்கள் மனிதர்களை பற்றிய உங்களுடைய பார்வையவே நிச்சயமா மாற்றி போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும், அது என்னை இன்னும் அழகாக மாற்றி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத சில விஷயங்களும் நடக்கலாம். அதே போல நம்பிய நபர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை கூட தேடி கொடுத்திருக்கலாம். இந்த இரண்டில் எது வேண்டுமானாலும் உங்களுக்குள்ள நடக்கலாம். ஜோதிடத்தில் சில உறவுகள் வாழ்க்கையில ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருவதாகவே கூறப்படுகிறது. அந்த பாடங்கள் வழியாகவே இருந்தாலும் அது இனிமேல் யாரை நம்ப வேண்டும் என்பதை தெளிவாக உணருவதற்காக மட்டுமே தான் உதவி செய்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் உடைந்த நம்பிக்கையை எதிர்காலத்தில் பாதுகாக்கும் அறிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப் போகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. சிம்மம் ராசியான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை என்பதை பிறந்து இப்பொழுது எதை செய்தாலும் அது என்னால் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையானது உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது மலரப்போகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமைந்துவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய காலங்களில் நடந்து உங்களுடைய வாழ்க்கையவை அது அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். உடல் நலத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட சோர்வுகளும் அசதி மற்றும் நீண்ட கால உபாதைகள் அனைத்தும் மெதுவாகவே மறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. சரியான மருத்துவமும் உடலுக்கு தேவையான ஓய்வும் கிடைத்து உங்களுடைய ஆரோக்கியங்கள் இப்பொழுது சீராக கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலுக்குள் ஒரு புதிய காந்த சக்தியும் ஊடுருவதை உங்களால் இப்பொழுது உணர முடியும். என்னால் முடியும் என்ற உடல் மற்றும் மன வலிமை கூடுவதால் நீங்கள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் உங்களுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களாகவே மாறிவிடுவீர்கள். மனதிற்குள் ஒரு புதிய அமைதியும் ஆழ்ந்த நிம்மதிகளும்
இப்பொழுது பிறக்கப் போகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேலாவது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தானாகவே தேடி கொடுக்கும். வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி இருந்தாலும் உடல் நலம் இல்லை என்றால் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு யோசிக்க வேண்டும். கடந்த காலத்தில் வேலை அழுத்தம், மனக்கவலை அல்லது வாழ்க்கை முறையின் காரணமாக சோர்வுகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். முன்பு இருந்த உற்சாகங்கள் குறைந்தது போல நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்களுக்குள்ள உண்டு.